ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக வந்து நான் நீட் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி என்ன ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீட் 2025 கிளியர் பண்ணலாம் வித் கலர்ஃபுல் மார்க்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து அவங்க எதிர்பார்த்த மார்க் வந்து எக்ஸாமில் வராது. ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து டெஸ்ட் சீரீஸை எழுதியிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர், அண்ட் ஒரு சில பேர் கரெக்டான டெஸ்ட் சீரீஸை எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன் ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்கோர்ஸ் கலர்ஃபுல் மார்க்ஸ் and other students who studied well but didn't score mark. So அவங்களுக்கான டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் ஆர் ஏதோ ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒருத்தவங்க வந்து அந்த எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஸ்கோர் வந்திருக்காது. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவங்க டெஸ்ட் சீரீஸ் இல்லை டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு சாப்டர் படிக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்டையராக அந்த 11th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த 11th கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் டெஸ்ட் சீரீஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை 11th and 12th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ 11th ஏதோ ஒரு சாப்டர் அவங்க படிக்காங்க அப்படின்னா அந்த சாப்டர்லேருந்தே கொஸ்டின் ஆன் த டைம் அவங்க சால்வ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த சாப்டர் எந்த அளவுக்கு டெப்த்தாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அந்த இதை நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா எல்லாருமே டெஸ்ட் எழுதுவோம், ஆனால் அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஆனால் டெஸ்ட் நம்ம எழுதுறோம், அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணாதான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ண முடியும். அண்ட் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரென்த் அப் பண்ணணும், திரும்பி எடுத்து ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அந்த விஷயத்தை நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. நிறைய பேர் ரேண்டமாக என்ன பண்ணுவாங்க, 11th படிக்கும்போது கிளியராகவே படிச்சிருக்க மாட்டாங்க, பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. 12th படிக்கும்போது தான் நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த 12th படிக்கிற டைமில் கூட அவங்களுக்கு கிளியராக ஒரு பிளானிங் இருக்காது. நான் வந்து 11th எடுத்து ரிவைஸ் பண்ணணுமா, இல்லை 12th மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, இல்லை 12th முடிச்சு நான் ரிப்பீட் பண்ணலாமா, எந்த ஐடியாவுமே இருக்காது. அவங்க ரேண்டமாக அவங்க 12th போர்டு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரிப்பீட்டராக எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட நிறைய பேர் வந்து ரிப்பீட்டராக கூட கிளியர் பண்ண முடியாததுக்கான காரணம் வந்து பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ அது ரொம்பவே ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிளியராக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா எந்த ஒரு புக் ஃபாலோ பண்ணுறது, என்சிஆர்டி ஃபாலோ பண்ணால் போதுமா, எந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக நிறைய பேர் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸோ இப்போ டாப் இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரீஸ்ல எதுனா மட்டும்தான் என்னால் நீட்டை கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம், நான் வந்து டாப் இன்ஸ்டியூட்டோட கொஸ்டினை ஃபாலோ பண்ணுறேன், பட் வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்த்தேன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஒரு டாப் இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரீஸில் எனக்கு வந்து 200 மார்க் தான் வருது, 250 தான் வருது அப்படிங்கிற கொஸ்டினை லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தேன். ஸோ என்னன்னா டாப் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டியுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க, அண்ட் வெரி டஃப் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்து எடுத்திருப்பாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் தே வாண்ட் டு மேக் வெரி ஸ்ட்ராங்கர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் who have to score 680+ அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை லோ ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் இருக்காது. எப்பவுமே ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா அந்த எக்ஸாம் ஸ்டைல்லே இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் நீங்கள் வந்து எழுதணும். கம்ப்ளீட்லி என்சிஆர்டி பேஸ்டாக எழுதுங்க. பிகாஸ் நீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி என்சிஆர்டி பேஸ்ட் ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட். இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது லைக் அதர் எக்ஸாம்ஸ். ஃப்ரீ 2025 என்டையருக்கு வந்து ஒரு பிளானர் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீ கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெமோனிட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அந்த கோர்ஸ்க்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ரீ கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா ஒரு 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்கான என்டையர் பிளானர் வந்து இருக்கும். எப்பவுமே ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அண்ட் அந்த 1 இயர்க்கான என்டையர் பிளானர் அவங்களே மேக் பண்ணி தராங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வீடியோ லெக்சர்ஸ் ஃபார் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ் ஆர் அவைலபிள். அது வந்து மெமோனிட்டோட யூடியூப் சேனல்ல இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்து. தேர்ட் முக்கியமான பாயிண்ட், டெய்லி குவிசஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி டெய்லி டார்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஏதாவது ஒரு டெஸ்ட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதுல நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டை யாராவது ஒருத்தர் கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி இவங்க பிளான் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்
ஃப்ரீ டவுட் கிளியரிங் செஷன். ஸோ அதுவுமே வந்து டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கும். ஸோ டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குவிசஸும் அட்டன் பண்ணலாம், டெய்லி டார்கெட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒருவேளை அதில் ஏதாவது டவுட் வருதுன்னா டவுட் கிளியரிங் செஷனும் ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் இயர் வந்து மெமோனிட்டோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 96% வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு எது சொல்றாங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து நீட்ல வந்து 720 மார்க்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 720 மார்க் 680 மார்க்ஸ் வந்து அவங்களோட ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து மட்டுமே வந்து வந்திருக்கு. என்டிஏ ஸ்டைல்ல அந்த பேப்பர் வந்து இருக்கும். என்டிஏ ஸ்டைல்னா எப்படி? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கடைசி 5 வருஷம் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் கிடையாது. என்சிஆர்ல இருந்து டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கேட்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி இவங்க கடைசி ஒரு 5 வருஷத்தை அனலைஸ் பண்ணிட்டு என்சிஆர்டி பேஸ் 100% என்சிஆர்டி பேஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறனால சிமிலர்லி வந்து என்டிஏ எக்ஸாமும் இந்த பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ் சிமிலரா வந்து இருக்கு. ஸோ இதனால தான் வந்து இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு லாஸ்ட் இயர். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம்ல வந்து நிறைய அசஸ் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின், கிராஃபிக்கல் கொஸ்டின், கான்செப்சுவல் கொஸ்டின் அப்படிங்கிறது ரீசன்ட் டைம்ல அதிகமா இருக்கு. அதையுமே வந்து இவங்க வந்து பண்றாங்க. பிகாஸ் அசஸ் ரீசன் கொஸ்டினுமே அவங்க இன்க்ளூட் பண்றாங்க, கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸுமே இன்க்ளூட் பண்றாங்க. பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸோட பிளானர் as well as அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இந்த ஒரு வருஷத்துக்கான பிளானர் அண்ட் இந்த ஒரு வருஷத்துக்கான டெஸ்ட் சீரிஸை நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நான் 100% சொல்றேன், நீங்க வந்து 650+ ஸ்கோர் பண்ண போறீங்க ஃபார் ஷுவர். ஸோ அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த பிளானர் எடுத்து நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது பிடிச்சிருக்கும். பிகாஸ் இதோட ஃபீச்சர்ஸ் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ்ல வந்து 36 டெஸ்ட் வந்து இருக்கு இந்த என்டையர் இயருக்கு. ஸோ அதில் 26 பார்ட் டெஸ்ட் as well as 10 ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா ஸோ வீடியோ அனாலிசிஸ், டீடைல்டு வீடியோ அனாலிசிஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப்லயுமே வந்து ஆன்சர் அவைலபிளா இருக்கும், நீங்க வந்து செக் அவுட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஓஎம்ஆர் டெஸ்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இதான். நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுவீங்களே, ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து என்னன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர்ல எப்படி டைம் மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த எக்ஸாம் ஆன்லைன்லயும் அவைலபிள், ஆஃப்லைன்லயும் அவைலபிள். நீங்க வந்து ஆஃப்லைன்ல எழுதிட்டீங்கன்னா பெட்டர், பிகாஸ் நீங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ அதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால ட்ரை டு டூ இட் இன் ஓஎம்ஆர். 11th and 12th சைமல்டேனியஸா அவங்க வந்து கோஆபரேட் பண்ணி அந்த டெஸ்ட் சீரிஸ்ல கொண்டு வருவாங்க. 11th ஒரு டெஸ்ட், 12th ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் சைமல்டேனியஸா கம்பைன்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால ரெண்டு சைடுமே நீங்க ஈக்குவலா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட், பிரம்மாஸ்திரா மிஸ்டேக் புக் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா, நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த டெஸ்ட்ல நீங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணும். அதுக்காண்டி அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிரம்மாஸ்திரா மிஸ்டேக் புக் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் ரிப்போர்ட் வந்து இருக்கும். 24 hours டவுட் கிளியரிங் செஷனுமே வந்து இருக்கும். லைக் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம், இல்ல டெலிகிராம்ல கூட நீங்க அந்த ஃப்ரீ டவுட் கிளியரிங் செஷன் வந்து அட்டென்ட் பண்ணலாம். அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து இருக்கும். பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ் இந்த வருஷத்துக்கான பிளானர் 2025க்கான பிளானர்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்ட் டெஸ்ட் வந்து 26th May வந்து நடக்க போகுது. அந்த 26th May நடக்க போற அந்த பார்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த எக்ஸாம் வந்து என்ன அப்படின்னா 11th பேசிக், லைக் வந்து பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, பயாலஜில லிவிங் வெல் அண்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இது 26th May நடக்க போற 11th பேசிக் பார்ட் டெஸ்ட் வந்து இருக்கு. பார்ட் டெஸ்ட் 2 வந்து 2nd June வந்து இருக்கும். அது 12th பேசிக்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணிருப்பாங்க. ஒரு 6 days பிரேக் வந்து நடுவில் இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து 16th June இருக்கும் தேர்ட் பார்ட் டெஸ்ட் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் டெஸ்ட், செகண்ட் பார்ட் டெஸ்ட் கம்பைண்டா தேர்ட் பார்ட் டெஸ்ட் எழுதுவீங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்க ரிவைஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு எக்ஸாம்க்கு நீங்க ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா பிளாங்க் ஆயிடும், மறந்துடும். ஸோ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் டெஸ்ட் எழுதுறீங்க, அது 11th பேசிக், செகண்ட் பார்ட் டெஸ்ட் எழுதுறீங்க 12th பேசிக், அந்த 11th and 12th பேசிக்கை கம்பைண்டா நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான மாதிரி இருக்கும். ஃபைனலி வந்து ஒரு 10 ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த 10 ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து எதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாப்டர்ஸ் எழுதிட்டே வந்தீங்க. இப்பதான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு நீட் பேட்டர்ன்ல ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்டையும் வந்து நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கேன் கெட். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டினோட அந்த வீடியோ சொல்யூஷன் அனாலிசிஸ் எல்லாமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஆல் யூசர்ஸ். ஸோ இது இங்கிலீஷ் as well as ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்மே வந்து அவைலபிளா இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து ஆன்லைன் as well as ஆஃப்லைன் மோட்ல அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்ல 95% மார்க் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்பான்சர்ஷிப் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸை மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒருவேளை நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க போட்டு நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா 20% ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனையும் வந்து செக் அவுட் பண்ணுங்க. கோடையும் வந்து யூஸ் பண்ணுங்க, 20% ஆஃபர் வந்து கிடைக்கும். ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலயுமே நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதுமே வந்து அந்த எக்ஸாம்ல இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். லைக் அவங்க ஒரு எக்ஸாம்ல ஒரு சாப்டர்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அந்த சாப்டர்ஸையே வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்ச ஒரு சாப்டர்ஸ்க்கு அவ்வளோவா ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஸோ நான் எப்பவுமே ரிவிஷனுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து என்னன்னா ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன். என்னோட ப்ரீவியஸ் எல்லா வீடியோஸ்லையுமே நான் அந்த மெத்தடை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம்ல குறிப்பிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து என்னன்னே ஐடியா இல்லாம தப்புட்டுருப்பீங்களே, ஸோ அந்த லெசனுக்கு நீங்க அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபார் ரிவிஷன். இதே ஒரு சில லெசன்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி லெசன்லாம் நீங்க வந்து ஒரு நல்ல லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு ரிவிஷன் அதிகமாக தேவையோ அந்த இடத்துல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த இடத்துல கம்மியாக தேவையோ அந்த இடத்துல கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார் ரிவிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.